அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். மரியாளின் வணக்க மாதத்திலே நாம் இன்று ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு சிந்தனையை 3 பகுதிகளாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் அன்னை மரியாவிடமிருந்து இயேசு பிறந்த அந்த ஒரு நிகழ்வு. இரண்டாவதாக அன்னை மரியாவிடமிருந்து இயேசு பிறந்த பொழுது இருந்த அந்த வறிய சூழல். மூன்றாவது அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் இயேசு பிறந்தபோது அனுபவித்த அந்த உணர்வுகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக அன்னை மரியாவிடமிருந்து இயேசு பிறந்த அந்த ஒரு நிகழ்வை நாம் தியானிப்போம். அன்னை மரியாளும் யோசேப்பும் பெத்லகேம் நகரின் சத்திரங்களில் இடம் கிடைக்காததால் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மாட்டு கொட்டிலில் ஒதுங்கிய நிகழ்வை நம் மன கண்முன் கொண்டு வந்து தியானிப்போம். மாட்டு கொட்டில் என்று கூட பாராமல் அன்னை மரியாள் அங்கு செல்கிறார். இந்த ஒரு நிகழ்வானது அவர் இறைவன் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பையும் இறை மகனை காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பேராவலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அங்கே அவர் எவ்வித சலிப்போ வருத்தமோ கொள்ளாமல் தன் கண்ணிமை குன்றாமல் விண்ணக மன்னக அரசரான உலக மீட்பரை பெற்றெடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு பிறந்த அந்த ஒரு நிகழ்வை நாம் தியானிக்கின்ற இந்த தருணத்திலே இறைவன் நம்மை படைத்தவராகவும் நம் மீட்பராகவும் நம் ஆண்டவராகவும் நமக்காக பிறந்ததை நாம் தியானிப்போம். அவர் மீது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, பக்தி, அளவற்ற அன்பை நாம் செலுத்துவோம். அதோடு இயேசுவின் பிறப்பின் வழியாக அன்னை மரியாளுக்கு கிடைத்த அந்த ஒரு பெரும் பேற்றினை நாம் கொண்டாடுவோம். மீட்பரின் அன்னையான நம் கன்னி மரியாளை வாழ்த்தி அவளின் பரிந்துரையை நாம் நாடுவோம். இரண்டாவதாக அன்னை மரியாவிடமிருந்து இயேசு பிறந்த பொழுது அங்கே இருந்த அந்த வறிய சூழலை நாம் தியானிப்போம். இயேசு தன்னிடமிருந்து பிறந்த அந்த தருணத்தில் அன்னை மரியாளின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. அத்தருணத்திலே அவள் அனுபவித்த அந்த ஒரு ஆனந்தத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. அவள் தனது அருமை மகனை பெற்றெடுத்து தன்னுடைய மடியிலே கிடத்தி அவரை தன்னுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் கண்டு களித்து பணிந்து வணங்கி ஆராதித்து அரவணைத்து மகிழ்ந்ததை நாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஆயினும் இயேசு பிறந்த அந்த வறிய சூழலை நாம் மறக்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், வானங்களை எண்ணற்ற நட்சத்திரங்களால் அலங்கரித்தவர், மண்ணகத்தை எண்ணற்ற இயற்கை சூழலால் நிரப்பியவர் தாம் பிறக்க சிறியதொரு வீடு கூட இல்லாத நிலையிலே பிறக்கிறார். இவ்வுலகின் அரசர்களும் அரச பரம்பரையினரும் செல்வரும் நடுத்தர மக்களும் அவரவர் வசதிக்கேற்ப படுக்கை வசதிகளையும் பஞ்சு மெத்தையிலோ அல்லது சிம்மாசனத்திலோ படுத்திருக்க, அரசருக்கெல்லாம் அரசரான இயேசு கிறிஸ்து படுக்க இடம் கூட கிடைக்காமல் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறக்கிறார். அவரை பொதிந்து வைக்க கிடைத்தது சிறு துணிகள் மட்டுமே. விண்ணகத்திலே எண்ணிலடங்கா வானதூதர்கள் மத்தியிலே புடைசூழ்ந்து வாழ்ந்தவர் இங்கு ஒரு மாட்டு தொழுவத்திலே ஆடு மாடுகள் கழுதைகள் மத்தியிலே படுத்து கிடக்கிறார். இது அனைத்துமே இறைவன் திருவுளம். அவர் ஏற்றுக்கொண்டு இறை மகனாக இந்த மண்ணிலே பிறக்கிறார். நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வறிய எளிய நிலையை நாம் தியானிக்கின்ற இந்த தருணத்திலே அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிலையை அவர் ஏற்றுக்கொண்டது போல நாமும் நமக்கு ஏற்படுகின்ற வறிய எளிய நிலையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குறைகளை பெரிதுபடுத்தி புறக்கணிக்காமல் இது இறைவனின் திருவுளம் என்று நாம் அன்றாடம் ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக இயேசுவும் நம்மை பார்த்து ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுவார். மூன்றாவதாக அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசு பிறந்த பொழுது அனுபவித்த உணர்வுகளை நாம் தியானிப்போம். இயேசு பிறந்த அந்த தருணத்திலே அந்த மாடடை குடிலிலே அன்னை மரியாளும் யோசேப்பும் என்ன தியானித்துக் கொண்டிருந்திருப்பார்கள்? உலகின் அரசரான அவர், உலகின் மீட்பரான இறை மகன், உலகின் செல்வ செழிப்பான சூழலெல்லாம் தவிர்த்து அந்த வறுமையின் சூழலிலே ஏன் பிறக்க திருவுளம் கொண்டார் என்று தியானித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். உலகின் மீட்பர் தங்கள் மத்தியில் இருப்பதால் விண்ணக பேற்றிற்கு நிலையான ஒரு பேரின்பத்தை அவர்களுக்கு அளித்த எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லியிருப்பார்கள். தங்களை முழுவதுமே இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். எளிமையின் கோலம் கொண்டு தங்களது மத்தியில் வந்திருந்த இயேசுவின் அந்த எளிமையான குணத்தை தங்கள் உள்ளத்தில் பதித்து தாங்களும் அவரை போல எளிமையில் வாழ்ந்திட விரும்பி அன்னை மரியாளும் யோசேப்பும் எளிமையான ஒரு வாழ்க்கையை தழுவினார்கள். ஓ தூய அன்னை மரியே, ஓ புனித யோசேப்பே, நீங்கள் உலக மீட்பர் பிறந்த தருணத்தில் கொண்டிருந்த உணர்வுகளை நாங்களும் உணர்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஜெபம். ஓ தூய கன்னி மரியே,
விண்ணக மன்னக வாசிகள் அனைவரிலும் மேலான இறைமகன் இயேசுவை இதோ இந்த வேளையில் இந்த மாடடை குடிலில் கண்டு களிக்கின்றோம். உலகின் அரசியான நீர் சொல்லன்னா அழகுடன் பாலகனாக பிறந்துள்ள திருமகனை மிகுந்த அன்பு பாசத்துடன் அரவணைத்து மகிழும் பேறு பெற்றிருக்கின்றீர். எல்லையற்ற மகிழ்ச்சியில் பூரிப்புடன் விளங்கும் எங்கள் அன்னையே, நாங்கள் இப்போது திருமடியில் படுத்திருக்கும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது எங்களை பிடித்துள்ள அனைத்து பயங்களும் நீங்க பெற்று உம்மையும் திருமகனையும் மிகுந்த நம்பிக்கை வணக்கத்துடன் முழு மனதுடன் நேசிக்கிறோம், அன்பு செய்கிறோம். அவர் எங்களது பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் இத்தனை துன்பங்களை மனமுவந்து ஏற்றதினால் எங்கள் பாவங்களின் பொருட்டு எங்களை புறக்கணித்து தள்ளிவிட மாட்டார் என உறுதியாய் நம்புகிறோம். நாங்கள் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடனும் அவரிடம் கேட்கும் பொழுது நாங்கள் வேண்டி கேட்கும் மன்னிப்பையும் மீட்பையும் அவர் எங்களுக்கு அருளுவார் என்பது நிச்சயம். அவரது அருளை நாங்கள் இழக்காதவாறும் எங்களது சோதனை நேரத்தில் அதில் விழுந்து விடாதிருக்கவும் அன்னை மரியே, உமது உதவியை நாடி வந்திருக்கின்றோம். எங்களை காப்பாற்றி மகன் அருளும் மீட்பினை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். நல்ல உபகாரியே, எங்கள் நம்பிக்கையை எல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். ஒவ்வொருவரும் அவரவரது திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்துக் கொள்வோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட ஒரு புதுமையை நாம் கேட்டு தியானிப்போம். போர் வீரர் ஒருவர் இருந்தார். அவர் சிறு வயது முதலே அன்னையின் மகிழ்ச்சிகளையும் 7 துன்பங்களையும் தியானிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார். குறிப்பாக அன்னை மரியாளின் துயரங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் 7 கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் 7 மங்கள வார்த்தை ஜெபத்தையும் 7 திருத்துவ புகழையும் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருவேளை ஜெபிக்க மறந்து உறங்க சென்று விட்டால் இடையில் கண் விழித்து பார்க்கும் பொழுது தான் ஜெபிக்காமல் உறங்க சென்றது நினைவுக்கு வந்தால் அங்கேயே அவர் அந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு தான் மீண்டும் உறங்க செல்வார். ஒரு நாள் அந்த படை வீரர் போரிட்டு கொண்டிருந்த பொழுது அவர் முன் வரிசையிலே நின்று போரிட வேண்டிய ஒரு சூழல். ஒருவேளை அன்றைய போரில் அவர் இறக்க நேர்ந்தால் என்ன நடக்கும் என்று நினைத்து பார்க்கிறார். உடனே ஆன்ம சோதனை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அன்னை மரியாவுக்காக அன்றாடம் அவர் ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஜெபிக்காமல் மறந்தது அவர் நினைவுக்கு வருகிறது. அங்கேயே முழந்தாளிட்டு ஜெபிக்கிறார். தன்னை சுற்றி நிற்கும் போர் வீரர்கள் அவரை ஏளனம் செய்வார்களோ என்ற எண்ணம் அவருக்கு எழுந்தாலும் அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு பக்தியோடு தன் ஜெபங்களை சொல்லி முடிக்கிறார். அவரது ஜெபம் முடிந்த நேரத்தில் எதிரி படை வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த போர் வீரர் மட்டும்தான் அன்னை மரியிடம் ஜெபித்தால் அன்னை தன்னை காப்பாற்றுவார் என்று முழுமையாக நம்பினார். அவ்வாறே அவர் ஏளனம் செய்த அனைத்து படை வீரர்களும் அந்த துப்பாக்கி சூட்டிற்கு பலியாகி இறந்து விடுகின்றனர். போரில் இவர் மட்டும் காப்பாற்றப்படுகிறார். தன்னை காப்பாற்றி அன்னை மரியாவுக்கு நன்றி கூறி அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். பின்னர் அந்த படை வீரர் சென்ற எல்லா இடங்களிலும் அஞ்சாது போரிடுகிறார். தன் பதவி காலம் முடியும் வரை ஒரு படை வீரராக, ஒரு போர் வீரராக பணியை முடித்த பின்பு அவர் வீடு திரும்புகிறார். அவர் வீட்டுக்கு வந்த பின் அன்னை மரியாள் அவர் வாழ்க்கையில் செய்த எல்லா புதுமைகளையும் எடுத்து சொல்லி மக்கள் மத்தியிலே அன்னை மரியாளிடம் ஜெபிக்கின்ற பழக்கத்தை, ஜெபிக்கின்ற அந்த ஒரு பக்தி முயற்சியை மக்களுக்கு சொல்லித் தருகிறார். ஏராளமான மக்கள் அன்னை மரியாவின் அருளை பெற்று அவர்களும் அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்னை மரியாளின் பக்தியை பரப்புகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் அன்னை மரியாவின் மீது பக்தியை வைத்து அவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள்வோம். ஒருவேளை நமக்கு அவ்வாறு ஜெபிக்கின்ற பழக்கம் இல்லை என்றால் இன்று முதல் அன்னையிடம் சிறு சிறு ஜெபங்களை நாம் சொல்லி அன்னை மரியின் பக்தியிலே வளர்வோம். கண்டிப்பாக அன்னை மரியாள் இயேசு விரும்பியபடி நம்மை அனைவரையும் மீட்பின் பாதையிலே நடத்தி செல்வார். நாமும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். மரியே வாழ்க. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம்.
அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.